குட் மார்னிங் ஆல். ஸோ இந்த வீடியோவில் வைஸ் பிரசிடென்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சாப்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஸோ இப்போ வைஸ் பிரசிடென்ட்டோட ஆர்டிக்கல் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவர் வந்து யார், சரியா, அவருடைய டியூட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லைன் தெரிஞ்சால் நமக்கு போதும். ஸோ வைஸ் பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்ட்டு, சரியா, செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் யாருன்னு கேட்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் இஸ் பிரசிடென்ட், செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் இஸ் வைஸ் பிரசிடென்ட். ஸோ நெக்ஸ்ட் டு பிரசிடென்ட் இவங்க தான் வந்து பிரசிடென்ட்ஸில் இருப்பாங்க. ஸோ இந்த வைஸ் பிரசிடென்ட்ங்கிற கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சு? ஸோ சிமிலர் டு அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட். ஸோ சிமிலர் டு அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட். ஸோ இது கூட கேட்கலாம், ரைட்டா? ஸோ இப்போ வைஸ் பிரசிடென்ட் என்ன ஆர்டிகல்னு பார்த்தோம், ஆர்டிகல் 63. ஸோ வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா, ஸோ நம்ம எப்படி வந்து பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஆர்டிகல் 52, சரியா, ஆர்டிகல் 52 என்ன சொல்லுது? there is a president அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 53 யார் அந்த பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க, he is the executive head of the union அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஸோ இங்கே 52ங்கிறப்ப வைஸ் பிரசிடென்ட்டுக்கு 63 and 64 வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? he is the vice president and he is the ex officio chairman of the council of states. council of states அப்படிங்கிறப்ப என்ன? ராஜ்யசபா, ராஜ்யசபாவுடைய சேர்மன், எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். அவர் வந்து அந்த சேர்மனாக இருக்கிறதுனாலேயே அவர் வந்து என்ன ஆயிடுவார் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ஆயிடுவார், சரியா? எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், அவர் தான் வந்து வைஸ் பிரசிடென்ட், சரியா? அடுத்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நார்மலாக பிரசிடென்ட்டோட இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எலக்டோரல் காலேஜ், பிரசிடென்ட்டோடைய எலெக்ஷனில் யார் யார் வருவாங்க, வைஸ் பிரசிடென்ட் யார் வருவாங்க, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வைஸ் பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் electoral college differs from that of president. Both the elected members இருப்பாங்க, nominated members of the parliament. ஸோ பார்லிமெண்ட்டில் லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது. ரெண்டுத்துலேயுமே எலெக்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போடுவாங்க. ஆனால் இங்கே வந்து போத் தி எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து ஓட்டு போடுவாங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒன் மோர் டிஃப்ரென்ஸ் என்ன, இங்கே வந்து நமக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் கூட என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போடுவாங்க இல்லையா? எலெக்டட் எம்எல்ஏஸ் ஆஃப் எஸ்எல்ஏஸும் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ஸ்டேட்லேருந்து யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ ஒன் மோர் பாயிண்ட் டு ரிமெம்பர் இஸ், இந்த இவருடைய ரிமூவலுக்கு, அதாவது வைஸ் பிரசிடென்ட்டோடைய ரிமூவல் பொறுத்த வரைக்கும் ஏதாவது கிரவுண்ட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நோ கிரவுண்ட் இஸ் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டிடியூஷன் ஃபார் ஹிஸ் ரிமூவல். வேரஸ் ஃபார் பிரசிடென்ட் தேர் இஸ் அ கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, கிரவுண்ட் ஃபார் ரிமூவலாக இருக்குன்னா ஹீ must have violated the constitution. கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற பட்சத்தில் that is the ground for removal of president. Whereas for vice president there is no ground is mentioned in the constitution for his removal. So this question may also be asked, ரைட்டா? ஸோ இவரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன மெத்தட், ஓகேவா? ஸோ ரிமூவல் அப்படிங்கிறதுக்கு, ஓகே, ரிமூவல் அப்படிங்கிறதுக்கு ஹீ கேன் ரிசைன். ஒன்று ஹீ கேன் ரிசைன் பை கிவிங் அ ரிசைனேஷன் லெட்டர். யார்கிட்ட கொடுக்கலாம்னா அவர்கிட்ட மேலே இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டை கொடுக்கலாம், ரைட்டா? பட் அவருக்கு வந்து ஒரு ஃபார்மல் இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ்லாம் கிடையாது, சரியா? ஒரு ராஜ்யசபாவில் நார்மலாக ஒரு மெஜாரிட்டி, தட் இஸ் அப்சல்யூட் மெஜாரிட்டியில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் ஆனிச்சுன்னா த வைஸ் பிரசிடென்ட் கேன் பி ரிமூவ்டு. ஸோ ராஜ்யசபாவில் ஒரு ரெசல்யூஷன் அது வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டியில் பாஸ் ஆனிச்சுன்னா வைஸ் பிரசிடென்ட் இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் என்னது, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்லையா, ராஜ்யசபாவுடைய சேர்மன் இல்லையா? ஸோ அங்கேருந்து அவர் சேர்மன்கிற போஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணும் பட்சத்தில் அவர் வைஸ் பிரசிடென்ட்ங்கிற போஸ்ட்லேருந்து அவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுவார், ரிமூவ் ஆகிடுவார். ஓகே, அண்ட் அக்ரி டு தட் பை த லோக்சபாலையும் அக்ரி ஆகணும். பட் என்ன கிடையாது அப்படின்னா, அவருக்கு ஒரு இம்பீச்மெண்ட் அப்படிங்கிற ப்ரொசீடிங் லைக் தட் ஆஃப் பிரசிடென்ட் வந்து கிடையாது. ஓகே, ஸோ ஒன் மோர் திங், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவருக்கு எந்த ஒரு கிரவுண்டுமே இங்கே வந்து மென்ஷன் கிடையாது. ஸோ இந்த இடத்துல அவரோட டேர்மும் வந்து பார்த்துருங்க, டேர்ம் வந்து அவருக்கு 5 years, சரியா? 5 years தான் லைக் தட் ஆஃப் பிரசிடென்ட் தான். ஓகே, ஸோ இவரோட குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறப்ப இவர் வந்து பிரசிடென்ட் அதே போல தான், ஹி மஸ்ட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, 35 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அண்ட் பிரசிடென்ட் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து குவாலிஃபை டு பிகம் அ மெம்பர் ஆஃப் லோக்சபான்னு படிச்சிருப்போம். இங்கே வந்து ஹி மஸ்ட் பி குவாலிஃபை டு பிகம் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா பிகாஸ் ஹி இஸ் அ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படிங்கிறதுனால. ஸோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் எதுவுமே அவர் ஹோல்ட் பண்ணியிருக்க கூடாது. ஸோ தீஸ் இர் தி குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ அதர் டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்ஸ் நம்ம ரிமெம்பர் வச்சுக்க வேண்டியது 2 more பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வென் த பிரசிடென்ட் சீட் வந்து வேக்கண்ட் ஆகும் பட்சத்தில் வைஸ் பிரசிடென்ட் வில் ஆக்ட் அஸ் அ பிரசிடெண்ட்டாக இருப்பார். அந்த பட்சத்தில் 6 மாதம் ஹி வில் ஆக்ட் அஸ் அ பிரசிடென்ட் ஃபார் தி மேக்ஸிமம் டைம். அந்த டைமுக்குள்ளே இங்கே தட் இஸ் ராஜ்யசபாவில் யார் வந்து அந்த சேர்மன்ஷிப்
டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ணுவார். டெப்யூட்டி சேர்மன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வில் பெர்ஃபார்ம் தி டியூட்டிஸ் ஆஃப் அ சேர்மன்ஷிப் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ வைஸ் பிரசிடென்ட் 6 months மேக்ஸிமம் ஹி கேன் ஆக்ட் ஆஸ் அ பிரசிடென்ட். அதுக்குள்ளே தட் பிரசிடென்ட் சீட் ஷுட் பி ஃபில்டு. ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன சொன்னோம் அப்படின்னா, தட் இஸ் நம்ம வைஸ் பிரசிடென்ட்ங்கிற கான்செப்ட் வி பாரோடு ஃப்ரம் தி அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட். சரியா? ஸோ அப்போ அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை பிரசிடென்ட்டோடைய இடம் காலி ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 4 yearsல அவங்க 2 years ஃபில் பண்ணிட்டாங்க, இன்னும் 2 years அப்படின்னா இந்த வைஸ் பிரசிடென்ட் அந்த இடத்த உட்காந்துட்டு 2 years வந்து இவர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த அந்த ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கண்டினியூ பண்ணுவாங்க. சரியா? ஹீ வில் சக்சீட் த பிரசிடென்சி அண்ட் வில் கண்டினியூ டு ரிமைன் ஃபார் தி ரிமைனிங் டேர்ம். பட் வேறஸ் ஃபார் இந்தியா அந்த கான்செப்ட் கிடையாது. வைஸ் பிரசிடென்ட்னா என்ன பண்ணுவார், மியர்லி ஆக்டிங் பிரசிடென்ட்டாக தான் இருப்பார். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆக்டிங் பிரசிடென்ட்டாக தான் இருப்பார். ஹி வில் நாட் பெர்ஃபார்ம் தி ரிமைனிங் டேர்ம் டியூட்டிஸ்லாம் கிடையாது. சரியா? அதுக்குள்ளே வேறு ஒரு பிரசிடென்ட் அந்த இடத்துக்கு வரணும். திஸ் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அண்ட் இந்தியா. ஸோ ஒன் மோர் பாயிண்ட் வேர் வி வில் மிஸ் அப்படின்னா, எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. சரியா? ஸோ இந்த டிஸ்சார்ஜ் ஆஃப் இந்த எலெக்ஷன் ஆர்டிகல் 71 கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு ஆர் கனெக்டட் வித் தி எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆர் வைஸ் பிரசிடென்ட். இது யார் வந்து ஃபைனலாக டிசைட் பண்ணுவா அப்படின்னு கேட்பாங்க. ஃபைனலி டிசைட் பை பிரசிடென்ட்டா, தட் இஸ் தி பார்லிமெண்ட்டா, சரியா, சுப்ரீம் கோர்ட்டான்னு கேட்பாங்க. ஓகே? ஸோ எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் எதுவாக இருந்தாலும் வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் இட் வில் பி லுக்ட் ஆஃப்டர். சரியா? ஸோ பை சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டோடைய டெசிஷன் இஸ் தி ஃபைனல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அதோடைய டெசிஷன் தான் ஃபைனல். ஓகே? ஒருவேளை அந்த வைஸ் பிரசிடென்ட்டோடைய எலெக்ஷன் வந்து தவறு, வாய்ட் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் எனி டைம் டிக்ளேர் பண்ணாங்கன்னா, அந்த டைமுக்கு முன்னாடி அவர் செஞ்சுருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நாட் இன்வாலிடேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் 6 monthsக்கு அப்புறம் வந்து அவருடைய அந்த எலெக்ஷன் வந்து டிஸ்பியூட் ஆகி அது வந்து வாய்டுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, அந்த 6 months வரைக்கும் வாட் எவர் ஆக்ட்ஸ் டன் பை ஹிம் வில் பி ரிமைனிங் வேலிட் தான். ஓகேவா? இட் வில் நாட் பி invalidated by the Supreme Court. This is one different point. So these are the unique points that we have to remember for the chapter Vice President. Okay, thank you.